அனைவருக்கும் வணக்கம். நியூ இயர் நியூ பிகினிங்ஸ் டே 9 2008 பிஜி ஒலிம்பிக்ஸ். மைக்கேல் ஃபிலிப்ஸ் எப்படியாவது அந்த ஒரு ஒலிம்பிக்கில் 8 முறை தங்கப்பதக்கம் ஜெயிக்கணும்னு உறுதியோடு போராடிட்டு இருந்தார். 7வது போட்டி 6 போட்டியில் ஜெயிச்ச அவர் 7வது போட்டியிலும் ஜெயிச்சே ஆகணும்னு உறுதியோடு இருக்கிறப்போ அவருக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கலை. அந்த போட்டியில் அவருக்கு சரிக்கு சமமாக நின்றுட்டு இருந்தது செர்பியாவோட மெரால்ட் சாவிக் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் ரொம்ப உத்வேகத்தோடு இருந்தார். இந்த போட்டியில் எப்படி நம்ம ஜெயிச்சாகணும்னு அவரும் உறுதியோடு இருந்தார். போட்டி ஆரம்பித்ததுலேருந்து கடைசி ஒரு நொடியில் வரைக்குமே சாவிக் தான் முன்னாடி இருந்தார். கடைசி நொடியில் ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தாவி எல்லை கொட்ட தொட்டுறாரு. ஒரு நிமிஷம் மைதானமே அமைதியாகுது. ரிசல்ட் வந்தப்போ தான் தெரியுது ஃபெலிப்ஸ் சாவிக்கை விட வெறும் 0.0 வினாடியில் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது. நீங்கள் ஃபிலிப்ஸ் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் சாவிக்கோட மனநிலையிலேருந்து நினச்சி பாருங்கள், அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு. நாமளாக இருந்தால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்போம். பட் ஆனால் சாவிக் அப்படி நினைக்கல. அவர் அந்த போட்டி முடிஞ்சுன்னு சொல்கிறாரு, இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போட்டியில் பங்கு பெற்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிறார். மறுபடியும் நான் இந்த போட்டி வச்சா இதில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு சொல்கிறார். அவர் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து அடுத்த லெவலில் அவர் முயற்சி பண்ணி விளையாட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னே நின்று போராடுவேன் அப்படின்னு ஒரு மாபெரும் வக்கீலாக மாறுறாருங்க. இதே சம்பவம் இன்னொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது யாருன்னா மைக்கேல் ஃபிலிப்ஸ் தான். அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை. அவர் பின்னாட்களில் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு போட்டியும் நான் ஆரம்பிக்கும் போதும் இந்த 0.0 வினாடியில் இருக்கக்கூடிய ஜெயிச்ச நான் இந்த நிகழ்வை நான் ஒவ்வொரு முறையும் நான் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு வினாடி எனக்கு தோல்வி பயத்து காமிச்சது. இன்னொரு முறை நான் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஒரு உத்வேகமாக நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஃபிலிப்ஸ் சொல்கிறாரு. நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வினாடிலையோ இல்லை ஒரு நபராலேயோ இல்லை ஒரு மார்க்காலேயோ நம்ம அடைஞ்ச தோல்வி நம்மளை அது எத்தனை வருடங்கள் கழிச்சுனாலும் நம்மளை அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த உறுத்தலிருந்து வெளியே வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நன்றி, வணக்கம்.